இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால காலையில எந்திச்சு சாமி பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, கோலம்லாம் போட்டு நிலைவாசல்ல அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன். உருளிலயும் வந்து பூவெல்லாம் மாத்தி வச்சுட்டு, வாசல்லயும் வந்து ஊதுவத்தியெல்லாம் காமிச்சு எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னால வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிட முடியலனாலும், ஸோ இந்த மாரி பண்ணும்போது, வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்ட ஒரு திருப்தி வந்து எனக்கு இருந்தது. இந்த மாரி பண்ண சொல்ல, நம்ம மைண்டுக்கும், மனசுக்கும் வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா வந்து இருக்கும். இன்னைக்கு டேவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களாலயும் வீட்ல வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட முடியலன்னா, இந்த மாரி வந்து பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஸ்கூல் இருந்ததுனால, அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு, நானும் பாப்பாவும் பொறுமையா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். காலையில வந்து சாம்பார் தான் வச்சிருந்தேன். சாம்பாரோடயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட 2 நாளா காலிஃப்ளவர் வந்து கேட்டுட்டே இருந்தேன். அவங்களும் வந்து பூ வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. பெரிய பூவா இருந்தது. பாப்பா வந்து ரொம்ப நாளா பக்கோடா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பூவெல்லாம் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டு, சாம்பார் வச்சு, தோசை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானும் பாப்பா சூப்பரா